السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والقرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல ஏக இறைவன் அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொன்ன பின்னால், அல்லாஹ்வுடைய மார்க்கம் இந்த அகிலமெல்லாம் ஓங்கி ஒலிக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், சஹாபிய தோழியர்கள், நல்லறிஞர்கள், நல்லோர்கள் நம் எல்லோர் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் அவனுடைய அன்பும் அவனுடைய வற்றா கருணையும் உயரிய பாவ மன்னிப்பும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இன்றைய ஜும்மாவுக்காக சவால்களை எதிர்கொள்ளும் இஸ்லாம் என்ற ஒரு தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நாம் பின்பற்றக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கம் இந்த உலகத்தில் அந்த மார்க்கத்தை நோக்கி எத்தகைய சவால்கள் முன்வைக்கப்பட்ட போதிலும் அந்த சவால்கள் அனைத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மார்க்கமாக இந்த இஸ்லாமிய மார்க்கம் இருக்கின்றது. சவால்களை எதிர்கொள்வது என்ன? இஸ்லாமே முன்வந்து பல்வேறுபட்ட சவால்களை இந்த மனித சமுதாயத்துக்கு வைக்கின்றது. அல்லாஹ் தன்னுடைய வேதம் என்று அருள் இருக்கக்கூடிய திருமறை குர்ஆனை அல்லாஹு தஆலா இந்த மனித சமுதாயத்துக்கு முன்னால் வைத்து, இந்த திருமறை குர்ஆனை போன்றொரு குர்ஆனை இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மனித ஜின் வர்க்கமெல்லாம் ஒன்று சேர்ந்து முயற்சித்தாலும் அவர்களால் கொண்டு வர முடியாது என்று அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் சவால் விடுகின்றான். திருமறை குர்ஆனை போன்றொரு குர்ஆனை இந்த உலகத்தில் யார்தான் முயற்சி செய்து பார்த்தாலும் அவர்களால் கொண்டு வரவே முடியாது என்று அல்லாஹ் சவால் விட்டுவிட்டு, அந்த சவால் முறியடிக்கப்படாத நிலையில் அல்லாஹு தஆலா மீண்டும் இந்த மனித சமுதாயத்தை நோக்கி சவால் வைக்கின்றான். எப்போது இந்த திருமறை குர்ஆன் பற்றிய கேள்விகள் மக்கள் மத்தியில் எழும்புகின்றதோ அப்போதெல்லாம் அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனை பற்றி இது மனிதர்களால் இட்டுக்கட்டப்பட்டது என்ற கோஷம் முன்மொழியப்படுகின்ற போது அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் சொல்கின்றான்: நபியே, நீங்கள் சொல்லுங்கள், ஃபௌது பி அஷ்ரி ஷுஸ்லிஹி, இது போன்று ஒரு 10 வசனங்களை, அத்தியாயங்களை கொண்டு வாருங்கள் பார்க்கலாம். திருமறை குர்ஆனை இட்டுக்கட்டப்பட்டது என்றுதானே நீங்கள் சொல்கின்றீர்கள்? அப்படி என்றால் இது மாதிரி ஒரு 10 அத்தியாயங்களை கொண்டு வாருங்கள் பார்க்கலாம் என்று அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் சவால் விடுகின்றான். இந்த சவால் முறியடிக்கப்படாத நிலையில் மீண்டும் அல்லாஹு தஆலா மற்றும் ஒரு சவாலை இந்த மனித சமுதாயத்துக்கு இடுகின்றான். வைன் குந்தும் ஃபீ ரைப் மிம்மா நஸல்னா அலா அப்தினா, தன் அடியார்கள் மீது, தன் அடியாராகிய முகம்மது நபி மீது நாம் அருளியதில் நீங்கள் சந்தேகம் கொண்டிருந்தால்
அல்லாஹு தஆலா சொல்கின்றான், ஃபௌது பிஷூரத்தின் மின் மிஸ்லிஹி, இது மாதிரி ஒரு அத்தியாயத்தை கொண்டு வாருங்கள் பார்க்கலாம் என்று அடுத்த சவாலை அல்லாஹ் இடுகின்றான். ஒரே ஒரு அத்தியாயம், மிகச் சிறிய அத்தியாயமாக இருக்கக்கூடிய அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய இன்னா அஅதைனா கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானியக ஹுவல் அப்தர் என்று அல்லாஹ் சொல்கின்றானே, அப்படிப்பட்ட ஒரு சிறிய அத்தியாயத்தையேனும் நீங்கள் கொண்டு வாருங்கள் பார்க்கலாம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, அதற்காக நீங்க என்னென்ன முயற்சி எல்லாம் செய்யலாம் தெரியுமா? வதுஉ ஷுஹதாக்கும் மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை மாத்திரம் விட்டுவிட்டு உங்கள் உதவியாளர்கள் எல்லாரையும் நீங்கள் அழைத்து கொண்டு முயற்சி செய்து பாருங்கள், இது மாதிரியான ஒரு அத்தியாயத்தை கொண்டு வருவதற்காக என்று அல்லாஹு தஆலா ஒரு கடினமான வலினமான சவாலை விட்டு இன்குந்தும் சாதிக்கை, நீங்கள் உண்மையாளர்கள் என்றால் செய்து காட்டுங்கள் பார்க்கலாம் என்று சொல்கின்றான். அப்ப இந்த திருமறை குர்ஆனை நோக்கி சவால் விடுவதற்கு மேலதிகமாக திருமறை குர்ஆனே முன் வந்து இந்த உலகத்தில் வாழ்கின்ற எல்லா மாந்தர்களுக்கும் சவால் வைக்கின்றது. முடிந்தால் இது மாதிரி ஒரு அத்தியாயத்தை கொண்டு வந்து பார்க்கலாம், பாருங்கள், காட்டுங்கள் என்று அல்லாஹ் விடுகின்றான். 14 நூற்றாண்டுகளை கடந்த நிலையில் இந்த உலகத்தில் இந்த சவால் இதுவரைக்கும் உடைக்கப்படாமல் இருக்கின்றது என்றால், இதுதான் அல்லாஹ்வுடைய உண்மையான வேதம் என்பதற்கான அடிப்படை சான்றாக அமைந்திருக்கின்றது. அன்புக்குரிய தோழர்களே, திருமறை குர்ஆனுடைய இந்த சவாலை முறியடிக்காத நிலையில் அல்லாஹு தஆலா ஏறொரு சவாலை விடுகிறான். எப்படி தெரியுமா? பிஹதீதி மிஸ்லிஹி, இதே போன்று இது மாதிரியான ஒரு செய்தியேனும் நீங்கள் கொண்டு வாருங்கள். திருமறை குர்ஆனை போன்ற ஒரு செய்தியேனும் நீங்கள் கொண்டு வாருங்கள் பார்க்கலாம். திருமறை குர்ஆனில் நாம் சொல்லுகின்ற செய்திகளில் ஒன்றையேனும் நீங்கள் எடுத்து வாருங்கள் பார்க்கலாம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இந்த சவாலும் 14 நூற்றாண்டுகளை கடந்து முறியடிக்கப்படாமல் இருக்கின்றது என்றால், திருமறை குர்ஆன் எவ்வளவு உன்னதமான நிலையில் இருக்கின்றது என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆனால் இந்த திருமறை குர்ஆனுடைய சவாலை முறியடிக்க முடியாத மேற்குலகும் உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளும் திருமறை குர்ஆனிய சவாலை முறியடிக்க முடியவில்லை, இஸ்லாத்தை மேலோங்கி செல்ல முடியவில்லை. ஏனென்றால் அல்லாஹ் தன்னுடைய தூதரூடாக இன்ன அஸ்தகல் ஹதீது கிதாபுல்லாஹ், வார்த்தைகளில் மிகச்சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தை தான் என்று சொல்லிவிட்டான். அவை யார் இந்த உலகத்தில் என்ன பேச்சை பேசினாலும் அந்த பேச்சுக்கள் எல்லாம் திருமறை குர்ஆனை மேலோங்கி செல்ல முடியாது என்பதை அழுத்தம் திருத்தமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். இப்படி சவால்களை முறியடிக்க முடியாத இந்த உலகு திருமறை குர்ஆனுடைய சவாலை ஏற்க திராணியற்ற இந்த உலகு திருமறை குர்ஆனுக்கு எதிராக பல்வேறுபட்ட சூழ்ச்சிகளை செய்து இந்த உலகத்தில் முஸ்லீம்களை இல்லாமல் செய்துவிட்டால், அழித்துவிட்டால், அவர்களோடு சேர்ந்து இந்த திருமறை குர்ஆனுடைய சவால்களும் அழிந்துவிடும் என்பதற்காக ஒவ்வொரு காலகட்டத்திலும் இஸ்லாத்தை அழிக்கக்கூடிய, முஸ்லீம்களை அழிக்கக்கூடிய பல்வேறுபட்ட நிகழ்ச்சி நெருங்களை நடத்தி கொண்டே வருகின்றார்கள். உலகத்தில் சொல்லப்பட்ட மிகப்பெரிய பொய்யாகவும் இஸ்லாத்தை அழிப்பதற்காக கங்கணம் கட்டிய பொய்யாக இருப்பதுதான் 2001ஆம் ஆண்டு புனையப்பட்ட இஸ்லாத்துக்கு எதிரான யுத்தம். அமெரிக்கா முஸ்லீம் உலகுகளை நோக்கி வைத்தது. அவர்களுடைய இரட்டை கோபுரம் தாக்கப்படுகின்ற போது அதற்கு அவர்கள் வைத்த பேரு டெரரிசம், பயங்கரவாதம் இந்த தாக்குதலை செய்தது என்று குளோபல் வோ ஒன் குளோபல் வோ ஒன் டெரர் என்ற பெயரில் ஒரு யுத்தத்தை தொடங்கினார்கள். பயங்கரவாதத்துக்கு எதிரான உலகளாவிய யுத்தம் அதற்கு பெயர். அந்த பெயரை வைத்துக்கொண்டு இந்த உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லீம்களை எல்லாம் அழித்து விடலாம் என்று சுமார் 10 ஆண்டுகள் தொடர்ச்சியாக யுத்தம் செய்து அவர்களால் முடியவில்லை. அதற்கு மாற்றமாக இஸ்லாமிய மார்க்கம் அந்த எதிர்ப்புகளை எல்லாம் மீறி திருமறை குர்ஆனை அதிகம் படிக்கக்கூடிய மக்களை இந்த உலகத்தில் உருவாக்கிவிட்டது. திருமறை குர்ஆனை படிக்கின்றார்கள். படித்து
திருமறை குர்ஆனிய வாழ்க்கையை தங்களுடைய வாழ்க்கைகளாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக மேற்குலக நாடுகளில் வாழ்கின்ற மக்கள் தொடங்கிவிட்டார்கள். ஐரோப்பா கண்டத்தை இஸ்லாம் புரட்டிவிட்டது. அமெரிக்காவை இஸ்லாம் புரட்டிவிட்டது. உலக நாடுகளில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களை எல்லாம் அழிக்க வேண்டும் என்று திட்டமிட்டார்கள். ஆனால் அமெரிக்காவில் இஸ்லாம் வளர்வதை அவர்களால் தடுக்க முடியவில்லை. 10 ஆண்டுகளின் பின்னால் பென்டகன் என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவினுடைய இராணுவ தலைமையகம் 400 பக்கங்களை கொண்ட ஒரு அறிக்கையை வெளியிடுகின்றார்கள். அந்த அறிக்கையில் என்ன சொல்கின்றார்கள் தெரியுமா? அந்த அறிக்கைக்கு பெயர் வைத்திருக்கின்றார்கள். என்ன பெயர் என்றால் ஃப்ரீ ஃபேஸ் ஷரியா தி த்ரெட் டு அமெரிக்கா. அமெரிக்காவுக்கு இந்த ஷரியா என்று சொல்லக்கூடியது அச்சுறுத்தல். அதனுடைய அறிமுகம் வியாபம் அச்சுறுத்தலாக அமெரிக்காவுக்கு இருக்கின்றது என்று அந்த அறிக்கைக்கு பெயரிட்டு 400 பக்கங்களை கொண்ட அறிக்கையை வெளியிடுகின்றார்கள். இந்த அறிக்கையில் இஸ்லாம் எப்படிப்பட்ட மார்க்கம் என்பதை அவர்கள் சொல்லித் தருகின்ற போது இஸ்லாத்தை வெல்ல நம்மால் முடியாமல் இருக்கின்றது. என்ன காரணம் தெரியுமா? இந்த இஸ்லாமிய மார்க்கம், இது சொல்லக்கூடிய வேத புத்தகம் எப்படிப்பட்ட புத்தகமாக இருக்கின்றது என்றால் த லீகல் பொலிட்டிக்கல் மிலிட்டரி டாக்ட்ரின், சட்டவாக்க அரசியல் இராணுவ கோட்பாடு என்று இந்த திருமறை குர்ஆனை வர்ணிக்கின்றார்கள். திருமறை குர்ஆனில் அரசியல் இருக்கின்றது. திருமறை குர்ஆனில் இராணுவ நடவடிக்கைகள் இருக்கின்றது. திருமறை குர்ஆனில் இது போன்ற சட்டவாக்க முறைமைகள் இருக்கின்றது. அது சிவில் சட்டமாக இருந்தாலும் சரி, கிரிமினல் சட்டமாக இருந்தாலும் சரி, எல்லா சட்டவாக்கங்களும் பொதிந்திருப்பதனால் யாரெல்லாம் அமெரிக்காவில் இந்த மார்க்கத்தை தழுவக்கூடிய மக்களாக இருக்கின்றார்களோ அவர்களெல்லாம் இஸ்லாமிய சட்டங்கள் என்னை ஆள வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். மேற்குலக சட்டங்களால் சலித்து போன அந்த மக்கள் இஸ்லாத்தை நோக்கி வந்து இஸ்லாமிய சட்டம் என்னை ஆள வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். அதனால் இந்த ஷரியா என்பது த்ரெட் டு அமெரிக்கா, அமெரிக்காவுக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்கின்றது என்றார். இந்த அறிக்கை சொல்லுகின்றது. அப்படி என்றால் அமெரிக்காவில் ஷரியா சட்டம் நடைமுறையில் இருக்கின்றதா? இல்லையே. அங்கு அவர்களுடைய மேற்குலக சட்டத்தை வைத்துக் கொண்டு ஆட்சி செய்கின்றார்கள். ஆட்சிக்குரிய ஒரு சட்டமாக இல்லாத இருக்கும் நிலையில் எப்படி ஷரியா அவர்களுக்கு திரட்டாக இருக்கும் என்பதை விவரிக்கின்ற போது இந்த சட்டத்தை நேசிக்கக்கூடிய விரும்பக்கூடிய மக்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றார்கள் என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள். அப்படி அதிகரித்திருப்பதனால் ஒரு காலத்தில் இது அமெரிக்காவை ஆள்கொண்டு விடும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். அவர்கள் நினைப்பதற்கு முஸ்லீம் சமுதாயம் பலிக்கடாவாக முடியாது. அவர்கள் எதை வேண்டுமென்றாலும் நினைத்துக் கொண்டு போகலாம். வற்றி வறண்ட இந்த உலகத்துக்கு தகுதியற்ற தெளிவற்ற ஒரு சட்டத்தை அவர்கள் வைத்துக் கொண்டு, ஒரு குறைபாடுடைய சட்டத்தை வைத்துக் கொண்டு எப்படி இஸ்லாமிய சட்டங்களை விமர்சிக்க முடியும்? சிறந்த சட்டங்களை உள்ளடக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய வேத புத்தகம் தெளிவான முறையில் சட்டங்களை சொல்லித் தருகின்றது. படைத்த ரப்புல் ஆலமீன் அதனை நமக்கு சொல்லித் தருகின்றான். அதனை ஏற்க முடியாவிட்டால் பிரச்சனை கிடையாது. இந்த மார்க்கத்தில் எந்தவித நிர்பந்தமும் கிடையாது. லா இக்ராஹ ஃபித்தீன், இந்த மார்க்கத்தில் எந்த விதமான நிர்பந்தமும் கிடையாது. சத்தியமும் அசத்தியமும் பிரித்து காண்பிக்கப்பட்டு விட்டது என்று திருமறை குர்ஆன் சொல்லுவது அவர்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கின்றது. அதற்கு முஸ்லிம் சமுதாயத்தை அழித்து விட்டால் அப்போது ஷரியா இந்த நாட்டை ஆளாது என்று நினைக்கின்றார்கள். உண்மையிலே ஷரியா அவர்களுக்கு திரட் கிடையாது, அச்சுறுத்தல் கிடையாது. ஷரியாவை கண்டு அவர்கள்தான் பயப்படுகின்றார்கள் என்பதுதான் உண்மை. அந்த சட்டம் நம்மை மேலோங்கிவிடும் என்று நினைக்கின்றார்கள். இதே நிலைதான் எல்லா நாடுகளிலும், இலங்கை உட்பட. எதற்கு எடுத்தாலும் திருமறை குர்ஆனை முன்வைத்து ஏன் விமர்சிக்கின்றார்கள் என்றால், திருமறை குர்ஆனுடைய சட்டங்கள் அற்புதமாக இருக்கின்றது. நான் பின்பற்றக்கூடிய சட்டத்தை விட மேலோங்கிய சட்டமாக இருக்கின்றது. உலகத்தில் என்ன பிரச்சனை வந்தாலும், ஆடை தொடர்பான பிரச்சனை வந்தாலும் இறுதி தீர்வாக இஸ்லாமிய ஆடையை அணிங்கள் என்று பல அறிஞர்கள் கூறுகின்றார்கள். கொலை குற்றத்துக்கான தண்டனையை வழங்க வேண்டுமா?
இந்த உலகத்தில் மறிய சாலைகளை கட்டினார்கள், சட்டங்களை கடினப்படுத்தினார்கள், ஒன்றும் நடக்கவில்லை. இறுதியாக இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டத்தை கொடுத்தால் கொலை குற்றங்கள் குறைந்துவிடும் என்று அறிஞர்கள் வாயினாலேயே அல்லாஹ் சொல்ல வைக்கின்றான். அப்படி சொல்லுவதனால் அந்த சட்ட திட்டங்களை பார்க்கின்ற போது பயம் ஏற்படுகின்றது, பீதி ஏற்படுகின்றது. அதனால் இந்த சட்டங்கள் எங்களுக்கு சவாலாக இருக்கின்றது என்று முன்மொழிவுகளை ஏற்படுத்தி இந்த சட்டத்தை கொச்சைப்படுத்தி கேவலப்படுத்தி விட்டால் நம்முடைய சட்டங்கள் மேலோங்கிவிடும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். தொடர்ந்தும் இணைந்திருங்கள் இலக்கை டிவியோடு.